ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேஜெட் சர்ச் மொபைல்ஸ். இனி நம்ம சேனலில் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஹையஸ்ட் கான்ஃபிகரேஷன் லேப்டாப்ஸாக பார்த்துட்டு இருக்கோம். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு. இப்போ இன்னைக்கு ஸ்டாக் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக வந்து இது சிங்கப்பூர் இம்போர்ட், ஆல்ரெடி ஒரு சிங்கப்பூர் இம்போர்ட் போட்டிருந்தோம். இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக கோர் i7 ப்ராசஸர் தான். அது i7ல வந்து ரெண்டு i7 8th ஜென்ரேஷன் இருக்குது, i7 10th ஜென்ரேஷன் ஒன்று இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா i7ல 10th ஜென்ரேஷன் ப்ளஸ் 16 GB ரேம். தெரியுதுங்களா உங்களுக்கு? ஐஃபோன் i7லிங்க பாருங்க, 16 GB ரேம், அப்புறம் வந்து 25 GB SSD ஹார்ட் டிஸ்க் கூட இருக்கு. நல்ல எல்லா பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். ஸ்டடி பர்பஸாக இருக்கட்டும், இல்லாட்டி கேமிங்காக இருக்கட்டும், அப்புறம் வந்து நம்ம வந்து சப்போஸ் வேற ஏதாச்சும் ஒர்க்கிங் இப்போ இந்த மாதிரி டிசைனிங் பர்பஸ்லாம் இருந்தாலும் இது பண்ணலாம். இது லேட்டஸ்ட்டாக இப்போ வந்து சீரிஸ் தான். இதோட சீரிஸ் வந்து டெல் 7310 சீரிஸ். இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 7300 டெல் 73 லேட்டிடியூட் 7300 போட்டிங்க தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் எல்லாமே சேர்ந்து இருக்கு. இதுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, மூணுமே வந்து டைப் சி போர்ட்டோட சார்ஜர் தான். இது வந்து டெல் i7ல வந்து கோர் i7ல வந்து 7th ஜென்ரேஷன். அதே மாதிரி மூணுமே 16 GB ரேம், 256 GB SSD ஹார்ட் டிஸ்க் தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம வந்து இது கூட பண்ணிக்கலாம். மூணுமே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து சவுண்ட் கிளாரிட்டியாக இருக்கட்டும், பிக்சர் கிளாரிட்டியாக இருக்கட்டும், அவ்வளோ சூப்பராக இருக்குது. சும்மா ஒரு வீடியோ உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். பாஸ் பண்ணு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பார்த்துட்டு இருந்தோம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வீடியோ கிளாரிட்டிக்காக தான் காமிச்சிருந்தேன். இங்கே பாருங்க, வீடியோ கிளாரிட்டியில் அவ்வளோ சூப்பராக இருக்குது. மூணுமே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பேப்பர் எல்இடி டிஸ்பிளே தான். நல்ல ஸ்லீக்காகவும் இருக்கும் டிஸ்பிளே. சேம் டைம் வந்து பிளாஸ்மா டிஸ்பிளேன்னு சொல்லுவாங்க. எந்த சைட்லேருந்து பார்த்தாலும் தெரியுற மாதிரி இருக்கும். இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பேக்லைட் கேமரா இது எல்இடியோட இருக்கும். ஸோ தட் நம்மளுக்கு வந்து நைட்டில் பார்த்தீங்கன்னா கூட ஈஸியாக கீபோர்டோட அந்த அப்பியரன்ஸ் தெரியும், உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதோட ரேட் பார்த்து சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஆக்சுவலாக வந்து i7லோட 10th ஜென்ரேஷன் இருந்துச்சு. i7 10th ஜென்ரேஷன் வந்து 35,500 35,500 அதே மாதிரி வந்து i7ல வந்து 8th ஜென்ரேஷன் ரெண்டு லேப்டாப் சொன்னேன்ல, அது இதுவும் பார்த்தீங்கன்னா பேப்பர் எல்இடி டிஸ்பிளே, அப்புறம் வந்து கேமரா, ஃப்ரண்ட் கேமரா எல்லாமே இருக்குது. சூப்பராக எல்லா மல்டிபிள் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு இருக்கும். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 25,500 25,500. இந்த டெக்ஸ்சர்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே ரீபெயிண்டடோ இல்லாட்டி வந்து ரீஃபர்பிஷ்டோ இல்லாட்டி வந்து சர்வீஸ் பண்ணதோ அப்படி கிடையாது. டேரெக்டாக வர பீஸ் அப்படி டேரெக்டாக எப்படி இருக்கோ இதே கண்டிஷனில் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப மைல்டு யூஸ் தான், ஸ்லைட்லி யூஸ்னு சொல்லலாம். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 25,500 25,500 கோர் i7 8th ஜென்ரேஷன் 16 GB ரேம், அப்புறம் வந்து 256 GB SSD ஹார்ட் டிஸ்க்கு. இந்த கான்ஃபிகரேஷன் இதே மாதிரி இது 25,500 தான். 25,500 இது கொடுக்குறோம். இதுவும் பார்த்தீங்கன்னா இது வந்து 7400 7300 71 7310. இது ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா i7ல 10th ஜென்ரேஷன் 35,500 25,500 தேவைப்படும். ரொம்ப சீக்கிரமாக கால் பண்ணுங்க. சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது இல்லாமல் கொஞ்சம் லோ பட்ஜெட் லேப்டாப்லாம் நம்ம போடுவோம். ஸ்டார்டிங் ஃப்ரம் ஜஸ்ட் 4,000 5,000 லேப்டாப்லாம் இருக்குது. அது செக்மெண்ட் வேறு. இது வந்து கொஞ்சம் ஹைஃபையாக யூஸ் பண்ணுறவங்க, லேப்டாப்பில் ஒர்க் பண்ணுறவங்க, டிசைன் பண்ணுறவங்களுக்காக இந்த லேப்டாப் ஸ்பெஷலாக போட்டுருக்கோம். இது இல்லாமல் உங்களுக்கு வேறு லேப்டாப்ஸ் ரேட் கம்மியில் வேணும் அப்படின்னா கூட அதை கூட நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணலாம். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். தேங்க்யூ.